எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் எப்படி போச்சுன்னா, யாராவது எதிர்க்க முடியல, யாருக்காவது மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, மக்கள் சக்தி யார்கிட்ட அதிகமாக இருக்குது, இளைஞர்களுடைய சக்தி யார்கிட்ட அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்களை அவங்கள்ட்ட நேர்கொண்டு எதிர்க்க முடியாமல் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணி பேசுகிறத இப்போ ஒரு மாதிரியான ஒரு அரசியல் ட்ரெண்டாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணி பேசக்கூடியதில் யார் இதில் ஜாம்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாக்கடை துரைமுருகன் ஒருத்தன். அவன் பக்கா ஈனப்பையன். இவர் சம்பத்தை அடிக்கடி சொல்லுவார்ல, நாஞ்சில் சம்பத்தைய சொல்லுவாங்க, பக்கா ஈனப்பையன் அப்படின்னு சொல்லுவார். யார சீமானவர்களையும் சொல்லுவா அப்படி. அதே மாதிரி சாக்கடை துரைமுருகன் அவெல்லாம் ஒரு ஆலையிலும் சொல்லுவார். அது மாதிரி நேற்று நான் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பற்றி அவர் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ அவரு திரிசா அவங்களுடைய கம்பேர் பண்ணி விஜய் அவர்களை பேசுறாங்க அப்படின்னா, அப்ப அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமா போச்சுன்னு பாருங்க மக்களே. விஜய் அவர்களை எதிர்க்க முடியல, விஜய் அவர்களை எதிர்த்து பேச முடியல, விஜய் அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்குது. எங்க கூட்டம் போட்டாலும் சரி, மக்கள் சந்திப்பு கூட்டம் போட்டாலும் சரி, நிர்வாகிகள் கூட்டம் போட்டாலும் சரி, மாநாடு போட்டாலும் சரி, எதுவா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் குவியறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவியறாங்க. இதை பார்த்தோம்னா இவங்களுக்கு பொறாமையில, விஜய் அவர்களை கண்டு பயத்துல, குறிப்பா சொல்லணும்னா பொறாமைங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் மேல உள்ள பயத்துல இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை நேற்று பேசிட்டேன். அப்படி ஏன் இதே ஒவ்வொரு மனுஷனுக்குமே பர்சனல் லைஃப்ங்கிறது இருந்ததே இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லையா? கலைஞர் ஐயா அவர்களுக்கு இல்லையா? அப்புறம் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இல்லையா? விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு இல்லையா? பர்சனல் லைஃப்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணி பேசக்கூடிய அரசியல் நாகரிகமான அரசியலா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த நயினார் நாகேந்திரன் ரொம்ப கீழ்த்தரமான, ரொம்ப சில்லற பை மாதிரி நேற்று நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத உண்மை. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்களுடைய கட்சியாலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷனை நீ பேசணும்னா அரசியல் ரீதியா நீ கருத்தை பேசலாம், அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பர்சனல் அட்டாக் பண்ணி பேசுறது நாகரிகமான அரசியல் இல்லைங்கிறத தமிழக மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 தமிழ்நாட்டில் முதலமைச்சர்